அது ஸ்கூல் குரூப்பில் சொல்லியிருக்கிறவ. ஸ்கூல் குரூப் வேறு இருக்கணும். அதில் பழைய ஸ்கூலில் படியங்கள் எல்லாம் பட்டியல் எல்லாம் உண்டா சேரினமா. பணிக்கார இன்னைக்கு படியல் நிற்பாங்க கோவிலில். ஒரு படிச்சு நல்ல நிலைமையில இருக்கிறவங்களுக்கு இப்படி செய்யறதோ ஓகே, அவங்களோட சந்தோஷம். நல்ல நிலைமையில தான் இருக்கிறேன். மூதேசி நான் 35 வயசு ஆச்சு, நானும் போனவங்க சாப்பாடு போறேன். நல்ல நிலைமையும் இந்த நாயை பெத்த நேரம் சும்மா இருந்திருக்கலாம். ஏசா நான் செஞ்ச வேலை இங்க சுழஞ்சிட்டு தான் தெரியும். கூட எவ்வளவு நேரம் அதை அடிக்கொண்டு இங்க போயிருக்கும். என்ன ஒன்றும் தெரியாம கிடக்கு. அப்பன் ஏய் இந்த மாதிரி இன்றைக்கு வரலாமும் பணிக்கார இன்றைக்கு படியல் நிற்பாங்க கோவிலில். வரலாமோன்னு சொல்லி ஒரு இண்டை படியல் நிற்பாங்க, எனவே நிற்பாங்க. ஒரு நோண்டி இல்லை. நாய் எங்க தெரியுது ஒன்றும் தெரியாது. சாப்பாட்டுக்கு மட்டும் அந்த நேரம் வந்து சாப்பிட்டு போயிட்டு சின்ன மணி இஞ்சி வா இஞ்சி வா. எங்க வர இஞ்சி வா. அப்பட கண்ணனி இஞ்சி வா. அப்பட கண்ணனி இல்லையாப்பா கண்டே அவனை 2 மாசம். 2 மாசமா? ஓ நான் அவன் கதைக்கிறதே இல்லையாப்பா. அவன் என்ன பிரச்சனை தெரியலப்பா. அவன் அப்பா அவன் பேசுறேன், நான் கதைக்கிறேன்ப்பா. சரி ஓகேப்பா. நான் அலுவலா போறேன்ப்பா, பேருந்து வரேன். நான் அசிங்கப்பட வேண்டி கிடக்கு. உங்களோட அடிச்சு கொண்டு இருப்பான அந்த நாய் போனது ஒன்றும் தெரியாம கிடக்கு. ஆனா அப்பட கண்ணீங்களா? அப்படம் நான் காணலே. இந்த பொடி இருந்தாலும் இதுக்கு தெரியவான ஓடிய நேற்று ஒரு பிள்ளையோட ரெண்டா கண்டேன். பிள்ளையோடையோ? சரி தூந்து வாங்கிட்டு புக்கம் இல்லாம இருந்தது தூந்து வாங்கிட்டு. சரி நான் கண்ணா சொல்லி விடுங்க. என்ன புள்ளையோட தெரியுது. இப்போ நாளைக்கு நாளே கூட்டி கொண்டு வரப்போகுது போல. இவரே எங்க ஓப்படுறார்? இவரை வந்த நேரம் இந்த வேலை செய்தவர். பனைமரத்தெல்லாம் பார்த்து அங்க வந்து ஏசிக்குள்ள இருந்தாலும் இன்னுமே இந்த இயற்கை காத்து வந்து நம்ம ஊர்ல தான் கிடைக்குது. வருஷம் இப்படி வராட்டி நொங்கு வேற காய்ச்சிருக்கு, சாப்பிடலாம் போலதான் கிடக்கு. நீங்கள் சுசீலான்ற? ஓ அம்மா நீங்க? நான் சுசீலாடா படிச்சேன். சின்டாசன். அங்கிள் நீங்களா? சின்னன்ல பார்த்த ஞாபகம். எப்படி இருக்கீங்க? எத்தனாவது பிள்ளை நீங்க சுசீலான்ற? நான் கடைசி. அட இப்ப அந்த கட்டி வெளிநாட்டுக்கு போனோம். ஆமா ஜெர்மன். ரைட் ஓகே ஓகே ஓகே. சரி ஜெர்மன் எப்போ வந்து நீங்க ஜெர்மன்ல இருந்தா? நான் இப்ப திருவிழாக்கு தானே எங்கள் வந்து உண்மைக்கு சிட்டியான சந்தோஷம். அங்க வந்து அடைஞ்சு கிடக்குறது. இங்க வந்து பாத்தீங்க என்ன காத்து. இங்க வந்தாதான் எல்லாருக்கும் சந்தோஷம். ஊர்ல இருக்கிற மாதிரி வராது தானே, சொந்த ஊர் மாதிரி. சரி நீங்க என்ன அங்க தனியா தெரியும்? அப்பன் அவன் என்னோட படிச்சானா? அப்பனா அவங்களோட படிச்சா? ஓ என்ன பெட்ச் தான். அப்படி கையெல்லாம் கட்டிட்டானா? அவனோ அவனை தானே இப்ப தேடி கொண்டு தெரியுது. இன்னுமா அங்கிள் அவனை தேடி தெரியுறீங்க? அப்ப அவனை பெத்ததுல இருந்து அதை விடுங்க. நீங்க என்ன மாதிரி இப்ப பிள்ளைகள் எல்லாம்? 3 பிள்ளைகள். சின்னாளிக்கு இப்பதான் 2 வயசு. என்ன அப்பனே கல்யாணம் எல்லாம்? அவன் பாக்குறோம் அவனுக்கு சரி வருதே இல்ல. சரி உங்க வேலைகளுக்கு போகணும் இதாண்டணும். அப்பதானே இவனை ஆரம்பிதாங்க. வேலை இல்லாம யாரும் கட்டுங்கள சொல்லுங்க. சரி அங்கிள். சரி கோயிலுக்கு வருவீங்களா? நைட் வருவேன் நான் சாப்பிடுறேன். ஓகே ஓகே. அங்க பாப்போம் நாங்களும். சரி சரி ஓகே ஓகே. அம்மா கேட்டான்னு சொல்லி நான் அவனோட படிச்சதுல எல்லாம் கல்யாணம் செஞ்சு 3 புள்ளையோட இருக்குது. இந்த நான் எங்க போச்சுல? எங்க போற? எங்க போற? எங்க வா. அப்பா எங்கடா தெரியுது?
என்னடா என்னடா கெட் டுகெதர் என்னடா எங்கட ஸ்கூலால கெட் டுகெதர் பண்றாங்களா அப்ப எல்லாம் வெளிக்கிட்ட வேற சொன்னாங்க அப்ப அதான் போனான் ஸ்கூலாலயோ ஓ நீ எங்க படிச்ச நீ படிச்சேன் தானே எங்க படிச்ச நீ 2000 சொச்சம் படிச்சேன் 2000 நீ படிச்சதோ 7ஆம் ஆண்டு படிச்ச அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு கெட் அது ஸ்கூல் குரூப்ல சொல்லியிருக்கிறவ ஸ்கூல் குரூப் வேற இருக்கணும் அதுல பழைய ஸ்கூல்ல படியங்கள் எல்லாம் பட்டியல் எல்லாம் உண்டா சரி நம்ம அப்ப பழைய மாதிரி உடுப்பு எல்லாம் படிச்சு அந்த ஸ்கூல்ல எல்லாம் செய்தோம் படிச்சாக்கள் செய்யலாம்டா நீ 7ஆம் ஆண்டு மட்டும் படிச்சுட்டு என்ன செய்ய போற படிச்சுறாங்க 7ஆம் ஆண்டு ஞாபகம் இருக்குமோ உன்னோட படிச்சாக்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்ல கேக்குறேன் அது பண்ண சொன்னான் ஒரு படிச்சு நல்ல நிலைமையில இருக்கிறவங்களுக்கு இப்படி செய்யறதோ ஓகே அதான் அவங்களோட சந்தோஷம் நல்ல நிலைமையில தான் இருக்கிறேன் மூதேசி நான் 35 வயசு ஆச்சு நானும் போனவங்க சாப்பாடு போறேன் நல்ல நிலைமையும் அப்பா ஆக்களுக்கு முன்னால ஆக்களுக்கு முன்னால அவளுக்கு சிம்புரான தெரியும் உன்னோட படிச்சாள் சிம்புரன் ஓ அவன் இந்த பச்சு அவன் பெருவாவே அவளும் வந்து நிக்கிறாள் 3 பிள்ளைகள் கல்யாணம் செஞ்சு போட அவன் நல்லா தான் இருக்கிறாள் காய்தப்பட நல்லா தான் வச்சு பாக்குறாள் இந்த வரைக்கும் நான் உன்னை வச்சு பாக்குறேன் 7ஆம் ஆண்டு மட்டும் படிச்ச உனக்கு என்ன கெட் டுகெதர் இல்ல சொன்னான் அட் பண்ண சொல்லி என்னடா குரூப் 7ஆம் ஆண்டு மட்டும் படிச்சு உன்ன யார் அட் பண்ணின குரூப்ல அப்பா நீதானப்பா எப்பயுமே ஒரு தாழ்வா காட்டி கொண்டிக்கிற எங்கடா உன்ன நான் தாழ்வா காட்டினேன் எங்க தாழ்வா காட்டு படிக்க நீ 2 ரிப்போர்ட் வச்சிருந்தேன் ஞாபகம் இருக்கும் 2 ரிப்போர்ட் ஒன்றை என்ன காட்டுவோம் உங்களுடைய பள்ளிக்கூடத்துல காட்டு அது நீ சைன் வச்சுட்டு கொண்டே காட்டு நான் அப்படி அந்த இதுகள் இல்ல அது சும்மா யாரோ சொல்லியிருப்பாங்க என்ன படிக்க கூட நீ சூ போடுற எப்ப போட்டு கொண்டு திரியுற குரூப்ல சொன்ன அந்த பழைய மாதிரியே வரணும்னு சொல்லி உன்னையார் கூப்பிட்டது நீயா போனீங்க நீயா கேட்டீங்க இல்லாட்டி அவங்கள அவனை கூப்பிட்டவங்க நான் எந்த பழைய ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்றேன் பழைய ஆக்களை பார்க்கணும் ஆசையா 7ஆம் ஆண்டு மட்டும் படிச்சவனுக்கு ஆச்சா பழைய ஃப்ரெண்ட்ஸ் அதான் எனக்கு விளங்க 7ஆம் ஆண்டு மட்டும் படிச்சேன் யார் உன்னை மதிச்சு அந்த குரூப்ல உன்னை அட் பண்ணினது அது என் ஃப்ரெண்ட் தான் அட் பண்ணா இருக்கான் அவனை உன்ன மாதிரி தான் இருப்பான் அவனை 5ஆம் ஆண்டு மட்டும் படிச்சவனா இருப்பான் யார் உன்ன ஃப்ரெண்ட் அவன் ஜியாகாண்டமன் சின்னமணி அந்த நாய் அந்த நாய் 5ஆம் ஆண்டு மட்டும் தான்டா படிச்சது அவன் தான் அட் பண்ணா இருக்கான் அவன் தான் அட் பண்ணுவோம் ஓ 5ஆம் ஆண்டு மட்டும் படிச்சவன் தான் அந்த குரூப்புக்கு அட் பண்ணி ஓகே அப்ப கூட கெட் டுகெதர் விளங்குது எனக்கு விளங்குது அப்ப சிம்ரன் எல்லாம் பாராளோ சிம்ரன் தெரியாது எனக்கு எல்லாம் படிச்சவளே அவள் வர மாட்டாளே உங்களை கெட் டுகெதருக்கு சரி நான் வெளிக்கிடும் எங்க போறானி சொன்னான் டெய்லர் அழகா பார்த்து சொன்னாரு கலசான் சிரிக்கொண்டு பாக்க இன்னும் 2 இன்னும் எத்தனை எவ்வளவு நேரம் தேடிக்கொண்டு திரிறேன் தெரியுமா எவ்வளவு பேர்ட்ட கேட்லாம் தெரியுமா உன்ன எங்க நிக்கிறான் நான் டெய்லர்ட்ட போய் கொண்டு வந்தேன் அளவு பாக்குறதுக்கு என்ன அளவு பாக்க காஜெட் அளவு பார்த்து அடிக்கிறது ஓ உதுப்ப புதுசா தான் காசங்க அவனை உதைக்கிறாங்க அம்மாட்ட கேட்டுறாங்க சரி நான் படிக்கணும் அப்பா நாளைக்கு இப்படி 8 மணி ஸ்கூல்ல நிக்கணும்னு சொன்னேன் இப்ப டையும் கொடுத்துறான் டையை முருகா வாங்கி போட்டுவேன் விளங்கல எனக்கு டையோ என்ன இதுல கட்டுவாங்க நான் உனக்கு உனக்கு